10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.5ல 6 சம் பார்க்க போகிறோம். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஃபைண்ட் எஃப் காமன் ஆஃப் எஃப் கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இதை எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். சரி, இனி எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இனி இது எஃப் ஆஃப் எக்ஸு. நமக்கு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன எழுதணும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன எழுதணும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. இனி இது எப்படி இருக்குன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலானா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ அந்த ஃபார்முலா அப்படி எழுதிக்கோங்க. ஏ இருக்கிற இடத்துல நமக்கு எக்ஸு ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், பிக்கு பதிலாக 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் மைனஸ் 1. நீ எக்ஸ் ஸ்கொயர் இது எக்ஸ் பவர் 4 எழுதிக்கலாம். மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 அடிச்சிக்கலாம். இப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர். இது செகண்ட் ஒன் எஃப் ஆஃப் எஃப். நம்ம இதை எப்படி எழுதி, நம்ம இதுக்கு வந்து எஃப், அதாவது எஃப் ஆஃப் எஃப்க்கு தான், அதாவது இந்த வேல்யூக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர். நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ எக்ஸ் இருக்கிறதுல நம்ம என்ன எழுதணும்? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஏ மைனஸ் பி எழுதும்போது போயிட்டே இருக்கும். இதோட இந்த ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம். தேங்க்யூ.